என்னால் முடிந்தால் போவேன். மாதத்துல ஒரு ஆராதனை, திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் நான் போவேன், மற்ற ஆராதனைகள் முக்கியம் இல்ல. அப்படி அல்ல. தேவன் உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுத்திருப்பாரானால், நீங்கள் இருக்கிற ஆலயத்துல எந்தெந்த ஆராதனை, எந்தெந்த ஜெபங்கள் நீங்கள் கலந்து கொள்ள தேவன் கிருபை கொடுக்கிறாரோ அந்த கிருபையை விருதாவாக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தேவனுடைய ஆலயத்துல காத்திருப்பதை விரும்பினே, வாஞ்சியும் தவனமா எழும்பின. அதனால் தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்தார், அதனால் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால் 15 வருடத்துல நான் இருக்கிற இந்த சிங்கப்பூர் தேசத்துல நினைக்க முடியாத சிகரங்களுக்கு தேவனை உயர்த்தினார். அது என்ன ரகசியம் தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தை மகிமைப்படுத்தி, என்னை பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல வைத்தாரோ அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற ஆலயத்துல, நீங்கள் இருக்கிற தேசத்துல பரிசுத்த நாளை கனப்படுத்துங்க. ஆண்டருடைய ஓய்வு நாளை கனப்படுத்துங்க, ஆராதனை கனப்படுத்துங்க. உங்க ஆலயத்துல என்னென்ன ஜெபம் இருக்கோ அதை கனப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரா? கிருபையை விருதவாக்கி விடாதீங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்க.